குட் ஈவினிங் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ சிலபஸ் டிஸ்கஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே 3 சிலபஸ் நம்ம வந்து அலாங் வித் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். குரூப் 1, 2, 4. இந்த ஒரு குரூப் 2, 4 ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் இருக்கிறதும் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1ல் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஸோ அது குரூப் 2 and 4ல் இல்லாமையும் இருக்கலாம். அதனால் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோன்னா ஆல்வேஸ் குரூப் 1 சிலபஸை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். நோட்ஸ்லேயுமே சரி எல்லாமே குரூப் 1 சிலபஸ் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம். இங்கே இருக்கிற 1-2 சிலபஸில் இருக்கிற விஷயம் குரூப் 2, 4லையும் இருக்காது, ஆனால் அதையும் நம்ம சேர்த்து தான் படிக்க போகிறோம். கிளியராக? அப்போது நீங்கள் தெளிவாக குரூப் 1க்கு ஈக்குவலாக நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. கிளியராக? ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் அப்படிங்கிறது எங்கே அதிகபட்சம் இருக்குன்னா யூனிட் 4, 5, 6. அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் யூனிட் 4, 5, 6 இந்த 3 யூனிட்டில் அதிகமாக வரும். எக்ஸ்ட்ரா வேணால் 3ங்கிற யூனிட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். யூனிட் 3 ஹிஸ்ட்ரியையும் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? யூனிட் 3, 4, 5, 6 இந்த 4 யூனிட்டை மட்டும்தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். மற்ற எந்த யூனிட்டை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதே கிடையாது. குரூப் 2 and 4 ரெண்டுத்துக்குமே குரூப் 1ன்னும் போது தான் எல்லா யூனிட்டை பற்றி நம்ம திங்க் பண்ணுற மாதிரி வரும். பட் ஆனால் குரூப் 2, 4 பற்றி யோசிக்கும் போது நமக்கு இந்த யூனிட் 3லேருந்து அது கீழே 6 வரைக்கும் இருக்கிற யூனிட்ஸை மட்டும் தெளிவாக படித்தாலே போதுமானது. ஓகேவா? அதை வச்சே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். கிளியராக? ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, குரூப் 1 சிலபஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கொஷின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 10th ஸ்டாண்டர்டில் 25 கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற 175 ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நோ லாங்குவேஜ். கரெக்டாக? குரூப் 2லேயும் குரூப் 4லேயும் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. பட் ஆனால் குரூப் 4ன்னு போகும்போது காமன் பீப்புளுக்கு ஜென்ரல் தமிழ் மட்டும்தான், ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, பட் யாருக்கு இருக்குது அப்படின்னா அது ஒன்லி ஃபார் இந்த விஷுவலி இம்பேர்டு அந்த மாதிரி சிலருக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ். மற்றபடி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, ஒன்லி ஜென்ரல் தமிழ் தான் எல்லாருக்குமே. புரியுதா? அடுத்தது இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு வந்து பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கொஷின்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு அங்கே ஜிஎஸ்சில் எவ்வளோ கொஷின் வரும் ஜென்ரல் ஸ்டடீஸில் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கொஷின்ஸ் மட்டும்தான் வரும் 200 கொஷினில். ஏன்னா 100 கொஷின் லாங்குவேஜ், 25 கொஷின் வந்து இங்கிலீஷ் இதுக்கு போயிடும், நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு போயிடும். அப்போது பேலன்ஸ் இருக்கிற 75 மட்டும்தான் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வரும். ஸோ இங்கே இருக்கிறதுலேருந்து அப்படியே பாதியாக அங்கே எடுத்திருப்பாங்க. அதுதான் கொஷின் பேட்டர்ன். பட் ஆனால் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது எல்லா எக்ஸாமுக்குமே சேம் ஆஸ் தான். புரியுதா? அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம இப்போது ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 1ல் இருக்கிறது ஜென்ரல் சயின்ஸு. புரியுதா? 175 கொஷினில் 10 கொஷின் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேட்க போகிறான். இந்த 10 கொஷின்ஸில் நீங்கள் 12th வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா சயின்ஸு, அந்த நாலேஜ் வச்சு ஒரு 5 கொஷின் வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும். குரூப் 2, குரூப் 4னா ஒரு 5 கொஷின் கேட்பான். அதில் நாலேஜ் ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நீங்கள் ஒரு 3 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். 1 or 2 கொஷின் தான் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த சாப்டரை நம்ம வந்து இப்போது ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிளியராக? ஏன்னா 175ல் 10 அப்படிங்கிறது 5 நம்மளால் பண்ணிட முடியும் பேசிக்கானும் போது, மீதி 5 நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா லார்ஜ் சிலபஸ், அதனால் நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா. இது 6th to 12th வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் படிக்கணும் நம்ம. பட் ஆனால் கேட்குறது நம்ம 10 கேள்வி தான். இதுக்கு நம்ம சில சின்ன டாப்பிக்கை மட்டும் இதிலேருந்து கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸை நம்ம ஒரு சில நோட்ஸை மட்டும் நம்ம கொடுப்போம். அதை தெளிவாக படித்தாலே மோர் தென் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். கிளியராக? ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப டீப்பாக இந்த இடத்துல நீங்கள் போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு. கிளியராக? ஸோ யூனிட் 2 இப்போ யூனிட் 3க்கு நம்ம வந்துடலாம். அது ரெண்டையும் நம்ம லாஸ்ட்டாக கூட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு. பட் யூனிட் 3யை நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். கிளியராக? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அதாவது வரலாறு காமனாக கொடுத்துட்டான். ஹிஸ்ட்ரினா இது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கல்ச்சர் ஆஃப் இந்தியானா உங்களுக்கு வந்து எல்லா புக்லேயும் அது அப்படியே ஆட் ஆகி தான் வரும். அவங்க அந்தந்த பீரியடோட கல்ச்சர் அப்படிங்கிற கான்செப்டோடு சேர்ந்து தான் வரும். ஓகேவா? அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுலேருந்து கற்காலமில் ஆரம்பித்து கற்காலத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேத காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து சமண மதம், அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது
பௌத்த மதம், இது ரெண்டுமே பார்ப்பீங்க. அதுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது நம்ம லைக் வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு கடவுளை தொழக்கூடிய கான்செப்ட் கீழே நம்ம போனோம்னா இது வந்துடும். அதுவே நம்ம பொலிட்டிக்கல் அப்படிங்கிற கான்செப்டில் போகும்போது மௌரியன் எம்பையர் வந்துடுவாங்க. அந்த மௌரியன் எம்பையரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம நேராக குப்தாஸ், அதுக்கப்புறம் அப்படியே வந்து வர்த்தமானாஸ், அதுக்கப்புறம் மெடிவல் இந்தியாவுக்குள்ளே போயிடுவோம். அதாவது முஸ்லீம்களோட ஆட்சிக்கு போயிடுவோம். அங்கே போகும்போது நமக்கு வந்து யார் இருப்பாங்க, அடிமை வம்சம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அடிமை அப்படின்னும் போது நமக்கு வந்து ஸ்லேவ் டைனஸ்டி அப்படின்னு அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து சிவாஜி வரைக்கும் போவோம், மராத்தாஸ் வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவுக்கு வருவோம். அதாவது யூரோப்பியன்ஸ் இன்வேஷன் அந்த கான்செப்ட்லாம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதை பார்ப்போம். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு எங்கே வந்துருச்சுன்னா யூனிட் 3லே வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி சிலபஸில் ஒரு 2-3 யூனிட்டாக வச்சுருந்தாங்க இதை. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே சிலபஸாக மாற்றி அதுலேருந்து மொத்தமாக 25 கொஷின் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போது இதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். பட் நீங்கள் அப்படியே அது கீழே இருக்கிற யூனிட்டை பாருங்கள், இந்தியன் பாலிட்டி 40 கொஷின் கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள் எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படியே இன்னும் கீழே வந்தீங்கன்னா யூனிட் 5 50 கொஷின் கேட்குறாங்க, இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கும் கீழே வந்தால் யூனிட் 6 அதுவும் 40 கொஷின் கேட்குறாங்க. அப்போது எதுக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் 5 இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், 2வது யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, அடுத்து 3வது ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த 3த்தையும் நம்ம தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹிஸ்ட்ரி பக்கமே நம்ம வரணும். இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கிடைக்குது, 50 40 ஒரு 90, அடுத்து இங்கே ஒரு 40 வந்துருச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 130 கொஷின் இங்கே வந்துருச்சு இல்லையா. குரூப் 1ல் சொல்கிறேன் 130 ப்ளஸ் வந்து இங்கே ஒரு 25 155 கொஷின் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இந்த யூனிட்டை மட்டும் தெளிவாக படித்தாலே நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணிடலாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம கொடுக்குற நோட்ஸை தெளிவாக படிச்சிங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கே ஆப்டிடியூடு கூட இல்லாமல் இதுவே போதுமானது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். பட் இது வந்து டென்டேட்டிவானது தான், இதுதான் கேட்கணும்னு கிடையாது. இங்கே 25ங்கிற இடத்துல 20 கேட்டு 50ங்கிற இடத்துல 55 கேட்கலாம், அது அவங்களோட விருப்பம். பட் ஆனால் இந்த பேட்டர்னில் தான் கேட்பேன் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. புரியுதா? இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிட்டியை பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்துடலாம். இப்போது நம்ம இதில் எதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம், இனிமேல் எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னா முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிளாஸஸ் நம்ம இதை எடுத்திருக்கோம். அதாவது என்னது, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், வரலாறு, அதோடைய அதாவது அரசியலமைப்பின் வரலாறு எப்படி உருவாச்சுங்கிறதுல ஆரம்பித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் முடிச்சிருக்கோம், கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிற கான்செப்ட் கீழே வந்துடும். அடுத்தது ப்ரீஆம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது முகப்புரை அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்துருக்கோம், அது இங்கே முடிஞ்சிடும். அடுத்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இதையும் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக என்னெல்லாம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், என்னெல்லாம் சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? இது வந்து ஒற்றை குடியுரிமை நம்ம நாட்டில், அதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குது, இது வந்து ரிட்டன், அதே மாதிரி லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், ரிட்டன் அண்ட் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இது சாலியன்ட் ஃபீச்சர்ஸு. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்றது இருக்குது. அதாவது யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த யூனியன் கவர்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது இதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இந்த சாப்டரை முடிச்சிட்டோம். கரெக்டு தானே? ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்துட்டு அது ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்போ உருவாச்சு, எந்த ஆக்டு கீழே உருவாச்சுன்னா பார்த்தோம். அதுதான் அந்த சாப்டர். அடுத்தது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இப்போ ப்ரெசண்ட்டாக நம்ம அது வரைக்கும் முடிச்சிருக்கோம், ஃபண்டமெண்டல் ரைட் வரைக்கும். இதுக்கு அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டி, இதுக்கு நமக்கு ஒரு 1 hour இருந்தாலே மேக்ஸிமம் போதுமானது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு முடிச்சிடலாம். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஃபண்டமெண்டல் டியூட்டியும், ஃபண்டமெண்டல் ரைட்டில் இன்னொரு பாதி இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டியும் இருக்கும். இதை சேர்த்தே ஒரு கிளாஸில் முடிச்சிடலாம். அடுத்தது டிபிஎஸ்பி, இதுக்கு நமக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படும், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது. இதுதான் அரசு நெறிமுறை இருத்தக்கூடிய கோட்பாடுகள், இதை பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸ் நமக்கு தேவைப்படும். அடுத்தது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், இப்போ தான் மத்திய அரசாங்கத்துக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னது, மத்திய நிர்வாகத்தை பற்றி பார்க்கணும். நிர்வாகம் அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்க, பிரசிடென்ட் இருப்பாங்க, பிரசிடென்ட்டு கீழே வேறு யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது, இது 3 தான் நிர்வாகம். புரியுதா? இந்த நிர்வாகத்துக்கு கீழே என்னெல்லாம் இருக்குன்னா யூனியன் லெஜிஸ்லேச்சர் இருக்குது, அதாவது பார்லிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை வந்து டீட்டெயிலில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்,
இப்போ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னும் போது சேம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் என்னவோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது ஆளுநர், முதலமைச்சர் அவங்களெல்லாம் பார்ப்போம். கீழே நம்ம இதில் சட்டமன்றம், சட்ட மேலவை அதெல்லாம் சேர்த்து பார்க்குறது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே இதில் வந்துடும். அதுக்கு அடுத்து லோக்கல் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ். இந்த லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வரும்னா, இப்போ வந்து 11th ஷெட்யூல் அண்ட் 12th ஷெட்யூல் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா புதுசாக, அந்த 2 ஷெட்யூலையும் நம்ம டீப்பாக பார்க்குற மாதிரி வரும். அது கீழே என்னென்னலாம் ஆர்டிக்கல் இருக்குது அது மாதிரிலாம் நிறைய கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அதுக்கு ஒரு சேர்த்து பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம். லோக்கல் எலெக்ஷன் எப்படி நடக்கும், அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுப்பா, இல்லை தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கா, அதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் போட்டியிடலாம், அதுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது இந்த லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். அடுத்தது ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், அதாவது கூட்டாட்சியுடைய தத்துவம் பற்றி நம்ம பேசுகிறது. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றா சேர்ந்து தான் வேலை செஞ்சுட்ருக்கு அப்படின்னா, அப்போது அது எந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அதுதான் கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்னென்ன விஷயங்களில் நிர்வாகத்தில் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லை வேறு எந்தெந்த விஷயங்களில் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஆர்டிக்கலோட படிக்கணும். அதுதான் வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம். அடுத்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஸ் என்னென்ன ரிலேஷன் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன், அதே மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், அது மாதிரி நிறைய இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிலேஷன் இருக்கும். அதையும் நம்ம வந்து பிரித்து பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குன்னா எலெக்ஷனுங்கிற கான்செப்டே நமக்கு ஒரு 3-4 கிளாஸ் வரும். ஏன்னா அதில் நான் பெரிய சாப்டர் அது, அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து ஜுடிஷியரி இன் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்ப்போம், ஹை கோர்ட்டை பற்றி பார்ப்போம், லோயர் கோர்ட்டை பற்றி பார்ப்போம். இது எல்லாத்தையும் டீப்பாக பார்த்தோம்னா அதுதான் வந்து ஜுடிஷியரி இன் இந்தியா அப்படிங்கிறது. அடுத்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் வழி ஆட்சி, இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை அதில். அடுத்து கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், அதாவது கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப்னால் உங்களுக்கு இது சோஷியல் இஷ்யூ கீழே போயிடும், சமூக பிரச்சனைகளுக்கு கீழே போயிடும். பட் ஆனால் அது பாலிட்டியில் தான் நமக்கு சிலபஸாக வச்சுருக்காங்க. அதாவது ஊழல், பொது வாழ்வில் ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இதுக்கு ஒரு 2 கிளாஸ் தேவைப்படும். பெரிய சாப்டர் தான் இதுவுமே. அடுத்து ஏன்னா அதுக்கு கீழே தான் ஆன்டி கரப்ஷன் மெஷர், இந்த ஊழல் ஒழிக்கிறதுக்காக இந்திய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு கீழே லோக்பால்னா என்ன, லோக் ஆயுக்தான்னா என்ன, இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். சேம் அடுத்தது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன். அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன்னா என்னது, நமக்கு வந்து ஒரு தகவல் பெறக்கூடிய உரிமை, அதுதான் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம்னு 2005 வந்திருக்கும். அந்த சட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அடுத்து எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், இதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த சாப்டர் தான் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டு தானே? அடுத்தது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதாவது நம்ம ஒரு பொருளை போயிட்டு ஒரு கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அது தவறுதெல்லாம் நம்ம கேட்குறது கொடுக்காம தவறுதெல்லாம் ஏதோ ஒன்று அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை வெயிட் குறைச்சி ஏமாற்றி கொடுக்குறாங்களோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அது சம்மந்தமாக நம்ம அவங்க மேலே கேஸ் போட்டு நமக்கான நஷ்ட ஈடை வாங்க முடியும். அப்போ அதுக்கு சம்மந்தமாக என்னெல்லாம் கன்சியூமருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சட்டங்கள் இருக்குது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அதோட அமெண்ட்மெண்ட் 2019 வந்துச்சு. அது மாதிரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம் அதில். அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. இந்த மனித உரிமை அப்படிங்கிற கான்செப்டை இந்த இது கீழே பார்ப்போம். மனித உரிமை அப்படின்னா உலக அளவுலையும் இந்திய அளவுலையும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பிரித்து பார்க்கும்போது மனித உரிமைகள் கீழே என்னெல்லாம் வருதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கிளியராக எதெல்லாம் மனுஷனுக்கு ஒரு உரிமை, இதெல்லாம் ஒருத்தனுக்கு செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாடு அலோவ் பண்ணியே ஆகணும். அப்படியே அதே மாதிரி எந்த நாட்டுக்கு வேணால் யார் வேணால் போகலாம். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சட்டங்கள் இருக்கும். அது எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அந்த மாதிரியும் இருக்கும். இது எல்லாத்த பற்றி நம்ம வந்து டீப்பாக செக் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா. இப்போது இந்தியாவில் மேஜராக என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இப்போ ஆட்சியில் இருக்காங்க ப்ரெசென்ட்டாக, அது யார் சிஎம்மாக இருக்காங்க, அது மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு வந்து இந்த சாப்டருக்கு கீழே வரும். அதே மாதிரி இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த சாப்டர் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ், இதுதான் வந்து பிளான். புரியுதா? உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் சமீபத்தில். 2025 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்தியன் பாலிட்டியோட கரண்ட் அஃபேர் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேரை பார்த்துக்கலாம். இல்லைனாலும் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக டீச் பண்ணியும் கொடுத்துருவேன். கிளியராக? அப்போ இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியன் பாலிட்டி இதை வந்து தெளிவாக படிச்சிட்டோம்னா 40 கொஷின் சொல்லையாக அடிச்சிடலாம். புரியுதா? ஸோ அதனால் இந்த சாப்டருக்கு கொஞ்சம் தெளிவாகிக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான. இதை நீங்கள் குரூப் 2 and 4 மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது ஒரு எவ்வளோ கொஷின், 20 கொஷின் அந்த மாதிரி வரும். மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிகமாக வரும். கிளியராக? 25 கொஷின் வரும்னு நினைக்கிறேன். 20 கொஷின் இல்லை 25 வரும். அதை நம்ம பார்ப்போம் கொஷின்ஸை மட்டும். அடுத்தது யூனிட் 5. இப்போ யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது யூனிட் 5. இந்த யூனிட் 5 தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பாலிட்டிலையும் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். பட் யூனிட் 5 and 6 தான் மோர் தேன் சப்ஜெக்டை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம், என்னெல்லாம் பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன்.
நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு கோத்ரோ பண்ணுங்கள். யூனிட் 5 ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்லாம் இந்தியன் எக்கானமி, புரியுதா? அதாவது என்னது எக்கானமிக்ஸ்க்கு கீழே வரக்கூடிய சப்ஜெக்ட், கிளியராக? அதனால் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்ததை நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு த ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, அது மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னெல்லாம் ஸ்கீம் போட்டிருக்காங்க, அதுதான் இது ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது. அதுதான். அதே மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ், இந்த வார்த்தைக்கு கீழே இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோமா பாருங்கள். பாப்புலேஷன் ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம், எஜுகேஷன் எடுத்துட்டோம், ஹெல்த் எடுத்துட்டோம், எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துட்டோம், அதான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்த்துருப்போம். ஹெல்த்து, எஜுகேஷன் இது எல்லாமே சோஷியல் இஷ்யூவில் பார்த்துருப்போம். பாவர்ட்டி பார்த்துட்டோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்துட்டோம். அதே மாதிரி அது வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஃபின்லாந்து அந்த நாடெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த சாப்டர்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், இது நம்ம இன்னும் பார்க்கல. சோஷியோ எக்கானமிக் டெவலப்மெண்ட், அதை நம்ம இன்னும் பார்க்கல. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள். பொலிட்டிக்கல், அது அந்த சாப்டரை மட்டும்தான் நம்ம இன்னும் பார்க்கல இதில், கரெக்டாக? பொலிட்டிக்கல் பாதி கொண்டு வந்துட்டோம் அறிஞர் அண்ணா வரைக்கும், மீதியை நம்ம பார்க்கணும். அடுத்தது ரேஷனல் பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி, ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது சோஷியல் ரிசோர்ஸஸ், அடுத்தது என்னது? ஆக்சஸ் டு தி சோஷியல் ரிசோர்ஸஸ். இது வந்து இது கீழே போயிடும், இந்த ரிசர்வேஷன் பாலிசி கீழே. அடுத்தது எக்கானமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இதை நம்ம பார்க்கணும் இனிமேல் தான். இது எக்கானமிக் கீழே வந்துடும், பட் தமிழ்நாடுன்னும் போது தமிழ்நாட்டோட எக்கானமிக். அடுத்து ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் தி சோஷியோ எக்கானமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இதை பார்க்கணும். தமிழ்நாட்டோட ஸ்கீம்ஸ், அவ்வளோதான். அடுத்தது அதுவும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம், பட் அது எப்படி சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு பயன்படுது தமிழ்நாட்டில்ங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மோனி, சமூக நீதி, இந்த சாப்டரையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்டு ஹெல்த் சிஸ்டம், அதை நம்ம பார்த்துட்டோம், ரெண்டுமே பிரித்து பார்த்துட்டோம் தனியாக. அடுத்தது ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கானமிக் க்ரோத், அதை நம்ம பார்க்கணும். அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு, அதை நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். அடுத்து கவர்னன்ஸ் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன், கவர்னன்ஸ். அதுக்கு அடுத்தது பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் அதில் சாப்டர் கிடையாது. அடுத்து வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் தேர் யூட்டிலிட்டி, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், கரண்ட் சோஷியோ எக்கானமிக் இஷ்யூஸ், இது எல்லாமே நம்ம சின்னதாக பார்க்குற மாதிரி வரும், புரியுதா? இப்போ இந்த சாப்டரில் மேக்ஸிமம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பெருசாக ஒன்றும் கிடையாது. இருக்குது அப்படின்னா சின்ன சாப்டர் இருக்குது, ப்ளஸ் அது கூட எக்கானமி பெண்டிங்கில் இருக்குது, கரெக்டாக? இது வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது நமக்கு. இதுக்கு முன்னாடி இது சும்மா டக்குன்னு முடிச்சிடலாம், நம்ம பெருசாக ஒன்றும் கிடையாது. இது ஓரளவுக்கு சீக்கிரமாகவே நம்ம இதை முடிச்சிடலாம். ஒரு 10-15 கிளாஸில் எக்கானமியை கம்ப்ளீட் பண்ணிடலாம், கிளியராக? எக்கானமி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலும் அடுத்து இது கீழே இருக்கிறதெல்லாம் முடிச்சோம்னா இன்னொரு 15 கிளாஸில் நம்ம மொத்தமாக முடிச்சிடலாம். 15 கிளாஸ்லேயே இந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம், கிளியராக? அவ்வளோதான் இருக்குது இந்த 50 கொஷினுக்கான வேலை. அதுக்கடுத்து யூனிட் 6. இப்போ யூனிட் 6க்கு வந்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, இது வந்து தமிழ்நாட்டோடது, புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இங்கேயும் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு. இது தமிழ்நாட்டோடது, அங்கே பார்த்தது இந்தியா மட்டும். அடுத்தது தமிழ்நாட்டோடைய கல்ச்சர், தமிழ்நாட்டோட ஹெரிட்டேஜ், அடுத்து தமிழ்நாட்டோட சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டோன்னு நான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, இது ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது இந்த இடத்துல, அதை மட்டும் வைங்க. அடுத்து ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, இதை முடிச்சிட்டோமா? ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி முடிச்சிட்டோம். அடுத்தது தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ்லேருந்து டில் கான்டெம்பரரி டைம்ஸ், முடிச்சிட்டோம். அடுத்து திருக்குறள், இதை பேசிக்காக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், பட் அதை வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் எ செகுலர் லிட்ரேச்சர், ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஹியூமனிட்டி, இது திருக்குறளை வச்சு பார்க்குற டாபிக் இது வரைக்கும், புரியுதா? இது வரைக்கும் திருக்குறளை வச்சு பார்க்குற டாபிக், அதனால் இதை நம்ம வந்து லேட்டராக பார்த்துக்கலாம். அடுத்தது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இயர்லி எகெயின்ஸ்ட் அஜிடேஷன்ஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராக முற்காலத்தில் யார் பூலித்தேவர் ஆரம்பித்து அவங்க காலத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க,
பிரிட்டிஷ் ரூலை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற கான்செப்ட். இதுவும் சேம் தான் சொல்லப்போனால் ஓரளவுக்கு. அடுத்தது ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது மூணுமே வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்க்க வேண்டியது தான். அடுத்து எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி வந்துடுது. ஜஸ்டிஸ் பார்ட்டி, க்ரோத் ஆஃப் ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, திராவிடியன் மூமெண்ட்டு. அப்புறம் இது எல்லாமே ஒன்று தான். புரியுதா? ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு வந்து தமிழ் சார்ந்து வந்துடும், செகண்ட் பார்ட்டு பொலிட்டிக்கல் சார்ந்து வந்துடுது. இது 2 பார்ட்டாக பிரித்து நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு மேக்ஸிமம் நம்ம முடிச்சிட்டோம், பெருசாக அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. செகண்ட் பார்ட்டை தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அது பார்க்குறதுக்கு ஒரு 15லேருந்து 20 கிளாஸ் நமக்கு தேவைப்படும். புரியுதா? அப்போது மொத்தமாக இன்னொரு 30 கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளால் என்ன பண்ணிட முடியும், யூனிட் 5 and 6 முடிச்சிட முடியும். யூனிட் 4 பாலிட்டியை முடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 20 கிளாஸ் கிட்ட தேவைப்படும். அப்போது இன்னும் மொத்தமாக ஒரு 50 கிளாஸ் இருந்துச்சுன்னா இந்த 3 யூனிட்டை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அது இப்போவே கூட நடுவில் இதையும் கொண்டு வரேன் நான். புரியுதா? ஹிஸ்ட்ரி இதையும் கொண்டு வந்துடுறேன். 25 கொஷின் இருக்குல்ல, அதனால் இந்த சாப்டரை கொண்டு வந்துடுறேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபஸ்ட்டு, அடுத்து குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸ், மராத்தாஸ், இந்த சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது ஏஜ் ஆஃப் விஜயநகரம். இது தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியாவை பற்றி வர்றது. பாமி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதுவுமே இதில் தான் வருது, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அடுத்து சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் தி சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, நேஷனல் ரெனைசன்ஸ், இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது வரைக்கும் வந்து நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகுது. புரியுதா? இந்த கான்செப்ட், இந்த 3 லைனுமே இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதை வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு 15 கிளாஸ் கிட்ட தேவைப்படும். அதுக்கு அடுத்து லீடர்ஸை பற்றி மட்டுமே நம்ம தனியாக பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லீடர்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான சோர்ஸ் வச்சு லீடர்ஸை பார்ப்போம். பட் இங்கே இருக்கிற சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த லீடர்ஸை தெளிவாக படிக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயமும் நமக்கு வந்து மறக்கக்கூடாது. அவ்வளோ தெளிவாக இந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்தது டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன். பிரிட்டிஷ்க்கு எதிராக வெவ்வேறு வகையான வழிகளில் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காந்தினா அமைதி முறையில், அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ்னா சண்டை போட்டு போராடி அப்படி தான் நம்மளால் விடுதலை வாங்க முடியுன்றது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த கான்செப்டை இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து க்ரோத் ஆஃப் சத்தியாகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட், கம்யூனிசம், இது எல்லாமே நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஸ்கூல் புக்கு கீழே வந்துடும். நீங்கள் ஒன்றும் தனியாலாம் தேட வேண்டியதே கிடையாது. புரியுதா? ஸோ இது எல்லாத்தையும் ரீசன்ட் நியூஸில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் புக்ஸு, ஆத்தர்ஸு, இது எல்லாமே நான் கொண்டு வந்துடுவேன். கிளியராக? இவ்வளோ தான் யூனிட் 3. பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுலேயுமே இவ்வளோ தான் விஷயம். அதுக்கடுத்து யூனிட் 2ன்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸு, மான்சூன், ரெயின்ஃபால், வெதரு, கிளைமேட், மொத்தமும் 10th புக்கு, 10th ஜியாகிரஃபி, அவ்வளோதான். அடுத்து வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில், மினரல், நேச்சுரல் ரிசோர்ஸு, ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃபு, அக்ரிகல்ச்சர், பேட்டர்ன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இது வரைக்குமே உங்களுக்கு வந்து பாப்புலேஷன், டென்சிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், இந்த நேச்சுரல் கலாமிட்டி வரைக்குமே உங்களுக்கு வந்து வந்துடும். டேரெக்டாக 10th புக்லேயே வந்துடும். 10th புக்கில் ஒரு 5 லெசன் இருக்கும் ஜியாகிரஃபியில். அது படித்தாலே போதுமானது. எது வரைக்கும்? நேச்சுரல் கலாமிட்டி வரைக்கும். அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட், பொல்யூஷன், ரீசன், அது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர், இதெல்லாம் கரண்ட் அஃபேர், கிளைமேட் சேஞ்சு, க்ரீன் எனர்ஜி, ஜியாகிரஃபிக்கல் லேண்ட்மார்க், இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேருக்கு கீழே வந்துடும். புரியுதா? ஸோ கரண்ட் அஃபேரையும் 10th புக்கையும் நல்லா படிச்சிங்கனாலே கேட்குற 10 கொஷினில் ஒரு 7-8 கொஷினுக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது சயின்ஸுங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜிங்கிறது பல பார்ட் இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் அதில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ ரொம்ப நீங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற டாபிக் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஹியூமன் டிசீசஸ் 1, ஹியூமன் டிசீஸ், மனித நோய்கள். அடுத்தது ஜெனட்டிக்ஸ், ஜீன், அது 1. அடுத்தது என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, ஃபெர்டிலைசரு, பெஸ்டிசைட்ஸ், இந்த 3 கான்செப்டை நல்லா பார்த்துக்கோங்க. வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் பேசிக்காக இந்த ஆசிடு, பேஸு, சால்ட்டு, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அது கூட பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இது 3மே ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து எதெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா இப்போ ஏவக்கூடிய இஸ்ரோவுடைய லான்ச்சிங் இருக்குல்ல, அதெல்லாம் கூட பார்ப்போம். பட் அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வந்துடும். ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. 10 கொஷினில் 5 கொஷின் இதுலேருந்து தான் வரும். இந்த டாப்பிக்லேருந்து லேட்டஸ்ட் புதுசாக என்ன வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க டெக்னாலஜி இந்தியாவில், ஏஐ இல்லை 5G டெக்னாலஜி, 6G டெக்னாலஜி, அந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் வரும்ல, அது தொடர்பாக நீங்கள் படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்லேயே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க சயின்ஸில் இதை.
வேறு எதுவுமே பெருசாக உங்களுக்கு தேவையில்லை. இந்த போயிட்டு நீங்கள் வந்து மேட்டரு, ஃபோர்ஸு, மோஷனு, எனர்ஜி இதெல்லாம் படிக்க தேவையில்ல. அதெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சவுண்டு, ஹீட்டு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், லேசர் வேணால் படிச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி சயின்ஸில் பெருசாக வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ இவ்வளோ தான் யூனிட் 6 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்த யூனிட் 1 பார்ட் பி வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், மென்டல் அபிலிட்டி இது எல்லாமே சேர்ந்தது. ஆப்டிடியூட்டில் ஒரு 15 கொஷினும் ரீசனிங்கில் ஒரு 10 கொஷினும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற டாப்பிக்கை மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டாலே போதுமானது. நீங்கள் வெளில போயிட்டு அது இதுலாம் படிக்க வேண்டாம். சிம்பிளிஃபிகேஷன், ஏன்னா அவன் கேட்க போகிறது 15 தான், 25 முன்னே கேட்டுட்டு இருந்தான், பட் இப்போ 15 தான், அதை குறைச்சிட்டான். அப்போ சிம்பிளிஃபிகேஷனை தெளிவாக பார்க்கணும், பர்சன்டேஜ் தெளிவாக பார்க்கணும், HCF LCM தெளிவாக பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டுத்துலேருந்தே நமக்கு ஒரு 4-5 கொஷின் வரைக்கும் கேட்டுறாங்க 15ல், HCM LCFல மட்டும். அதனால் அது எப்படி கேட்டாலும் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், ஈஸியான சாப்டர் தான். பட் ஆனால் கண்டென்ட்டை வச்சு கேட்கும்போது புரிஞ்சுக்கிற தன்மை வேணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுலேருந்து ஒரு 3 கொஷின் கேட்டுறாங்க, புரியுதா? HCF LCMல ஒரு 4 கொஷின், சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 4 கொஷின்னாலே 8 கொஷின் போயிருச்சிங்க. மீதி சிம்பிளிஃபிகேஷனு அதில் ஒரு ரொம்ப கஷ்டமாக 1-2 கேட்டுருவானுங்க. அடுத்து ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் இதில் தான் இப்போ கேட்குறான், வேறு எங்கேயும் போகிறதே இல்லை. அவன் மென்ஷன் பண்ணியிருக்க சிலபஸை தாண்டி அவன் கேள்வியே கேட்கறதில்ல. அதனால தெளிவாக இந்த சாப்டரை மட்டும் படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாமல். ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணக்கூடாது. இந்த சாப்டர்லேருந்து 15க்கு 15 வாங்கி ஆகணும். அடுத்தது ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ். பெருசாக ஒன்றும் கொடுக்கல, இவ்வளோ தான் கொடுத்துருக்கான் சிலபஸே மொத்தமாக. இதுலேருந்து 10 கொஷின், ஒவ்வொன்றுத்துலேருந்து 2 கேட்டுருவாங்க மேக்ஸிமம், அவ்வளோதான். லாஜிக்கல் ரீசனிங்னா உங்களுக்கு அந்த ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் என்னன்னு கேட்குறது, ஒரு ஆல்ஃபபெட் விட்டு ஆல்ஃபபெட்டு அந்த மாதிரி. ஸோ அடுத்து பசில், இது நமக்கு தெரிஞ்சது. டைஸு இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தான், சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் இது அந்த ஏபிசிடியை வச்சு வர்றது. நம்பர் சீரிஸ் இது ஒரு பெரிய சாப்டரு, இது உங்களுக்கு ஆப்டிடியூட்லேயே வரக்கூடியது தான், பட் ஆனால் அதை ரீசனிங்கில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இது ரெண்டையுமே பெருசாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு மேக்ஸு. இந்த சாப்டர்ஸை மட்டும் தெளிவாக படித்தாலே போதுமானது. நீங்கள் போய் புதுசாக எதையாவது படிக்கணும்ல அவசியமே கிடையாது. கிளியரா? சிலபஸ் அவ்வளோதான், ப்ரிலிம்ஸ் சிலபஸுங்கிறது முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். இதை டீப்பாக படித்தோன்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவே மற்ற சப்ஜெக்ட் குரூப் 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா, குரூப் 2 4 இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து குரூப் 2 இருந்தால் ப்ரிலிம்ஸ் ஈஸியாகவும், குரூப் 4 இருந்தால் ஜாபே ஈஸியாக வாங்கிடலாம். லாங்குவேஜை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி படித்தா போதும். லாங்குவேஜுக்கு மட்டும் நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் போட பார்க்கலாம். பட் லாங்குவேஜுக்கு சும்மா கிளாஸை போட்டு சொல்லிலாம் கொடுக்க முடியாது. விஷயம் இதுதான் புரிய வச்சுருவேன் நான், இப்படி தான் படிக்கணும், இதுதான் தேவை, நீங்கள் போய் உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா லாங்குவேஜ் படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து வர முடியும் வெளியே. பட் ஆனால் அதில் எப்படி கொண்டு போகணும், எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். கிளியராக? ஸோ இது உங்களுக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸோட சிலபஸ். அடுத்து நம்ம குரூப் 2. ஸோ இது வந்து குரூப் 2 and 2A உடைய ப்ரிலிம்ஸ். சேம் அதே கான்செப்ட். அங்கே ஜென்ரல் சயின்ஸ் 10 கொஷின்னா இங்கே 5 கொஷின் தான். ஜாகிரஃபி அங்கே 10ன்னா 5, அங்கேயாவது 10ன்னா படிப்போம், இங்கே வெறும் 5 தான் படிப்போமா, அதுதான் விஷயம். அங்கே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கேட்டிருந்தான், 25, ஆனால் இங்கே ஹிஸ்ட்ரியில் 10 கேட்டிருக்கான். அங்கே பாலிட்டியில் 40 கொஷின், இங்கே 15 கொஷின். ஆனால் சிலபஸையும் குறைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம சிலபஸை வந்து அங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக படித்தா தான் இங்கே நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட், இதில் வந்து நமக்கு அங்கே 50 கேள்வி கேட்டானுங்க, இங்கே வெறும் 20 கேள்வி தான் கேட்குறாங்க. பட் ஆனால் ஹையஸ்ட் கொஷின்ஸ் யூனிட் 5 and 6 ரெண்டுமே 20. அங்கே வந்து 50-40, இங்கே 20. அப்போது இங்கே நீங்கள் கவர் பண்ண வேண்டியது யூனிட் 4 and 5, 6 இது 3 தான். மற்றபடி எல்லாமே காமன். மேக்ஸு இது எல்லாமே காமன் தான். இப்போ லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி வரும் இந்த இடத்துல. கிளியராக? குரூப் 2 and 4ல் லாங்குவேஜை மட்டும் நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி வரும். அதுக்கு மட்டும் நம்ம ரெடி ஆகிக்கணும். இதுவே நம்ம குரூப் 4ஓட சிலபஸை போய் பார்க்கலாம். குரூப் 4ல் என்ன இருக்குங்கிறத பார்த்தோம்னா அடுத்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிலபஸுங்கிற கான்செப்டில் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். இப்போ இதில் பாருங்கள், சேம் கான்செப்ட் எல்லாமே 5, 5, 10, 15, 20, 20 அதே கான்செப்ட். குரூப் 2 and 4 வந்து சேம் சிலபஸ், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் சில டாபிக் குறையும், உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து டீப்பாக படிக்கிறது நமக்கு நல்லது. நம்ம கொடுக்குற நோட்ஸ் அப்படியே தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸ்கூல் புக்கை தாண்டி, ஸ்கூல் புக்கு படிங்க, அது வந்து பேசிக்கு. அதை தாண்டி நம்ம கொடுக்குறத நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிலபஸில் கிளாரிட்டி கிடச்சிருச்சா, நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம், இனி எவ்வளோ பார்க்கணும்,
அது எவ்வளோ கிளாஸ் தேவைப்படும், எப்போக்குள்ளே நம்ம முடிச்சிருவோங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆயிடுச்சா? இவ்வளோ தான் விஷயம். புரியுதா? கோகுலுக்கு கிளியராக இருக்கா? ஆமாம். ஒரு புதுமையான ஐடியான்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிறத தாண்டி மீதி இன்னும் எவ்வளோ நாள் தேவைப்படுவோங்கிறத நம்ம வச்சு பிளான் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். என்ன கொஷின் இருக்குது? சயின்ஸில் இருக்குது பாருங்கள். சிலிக்கன், டெலூரியம், ஜெர்மானியம், இது வந்து எதை வச்சு ப்யூரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் அந்த ஒரு மெத்தட் இருக்குது, தூய்மையாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ்னு ஒரு 4 மெத்தட் இருக்குது. அந்த 4 மெத்தடை படித்தா மட்டும்தான் உங்களால் இதை ஆன்சர் பண்ண முடியும், இல்லைனா கஷ்டம்தான். ஓகேவா? அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இது உங்களால் படித்தா மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு என்னன்னு கேட்குறாங்க. டேஷ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பேசிக்னா என்னது? ஃபஸ்ட்டு சிற்றினம், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம், வகுப்பு, பிரிவு, பேரினம், அப்படி போகும். புரியுதா? அந்த ஒவ்வொன்றும் அப்படியே கீழே இருந்து தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிற்றினம் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு தடவை இந்த கிளாசிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்குது சயின்ஸில், அதை படித்தாலே நமக்கு புரிஞ்சிடும். அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ சயின்ஸுங்கிறதுனால நம்ம அதை விட்டுறலாம். அடுத்தது நம்ம பார்க்கலாம். பரிசோதனை வகைப்பாட்டியல், இது எல்லாமே நீங்கள் சயின்ஸு. ஸோ அடுத்தது நம்ம போயிடலாம். இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து படிக்கணும் நீங்கள். ஆமாம், அதில் எங்கே வரும் இதெல்லாம் அப்படின்னா, இந்த இதுக்கு கீழே செல்லுங்கிற டாபிக் சயின்ஸில் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே முக்கியமான டாபிக். செல்லுங்கிற டாப்பிக்கும் தெளிவாக படிச்சுக்கோங்க. செல்லுக்கு கீழே நம்ம ஹார்மோன்ஸு எல்லாத்த பற்றியும் படிச்சிருவோம். ஹியூமன் பாடியை பற்றி எல்லாமே படிச்சிடணும். கிளியராக அதை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஏன்னா நெப்ரின், எஃபினெஃப்ரின் இதெல்லாம் என்னங்கிறது அங்கே தான் உங்களுக்கு புரியும். தைராக்சின், வாசோப்ரசின், இது எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது, எதுக்காக இது நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளியராக இதை பற்றி இப்போ தெளிவாக தெரியும்னா செல்லுங்கிற டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. இங்கே பார்த்தீங்களா, 2017 என்ன சொல்லியிருக்காங்க? வேர்ல்டு ஹெல்த் டே. அந்த டேவுடைய என்னைக்குங்கிறது நமக்கு தெரியும். வேர்ல்டு ஹெல்த் டே அப்படிங்கிறது என்னைக்கு யாருக்காவது தெரியுமா? April 7 அன்னைக்கு இது வந்து இருக்கும், வேர்ல்டு ஹெல்த் டே, உலக உடல் நல தினம். ஏன்னா இது வந்து வேர்ல்டு ஹெல்த்து அந்த இது இருக்கும் இல்லையா, யூஎன்னுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ட் பண்ணது அந்த டேட்டில் தான். April 7 அப்படிங்கிற டேட்டில் தொடங்கியிருப்பாங்க. அதனால் அந்த டேட்டை வந்து ஹெல்த் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டு 2017, இந்த எக்ஸாம் 2017 நடந்திருக்கும் போல். ஸோ அந்த எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த டேவுடைய தீம் என்னங்கிறத கேட்டிருக்காங்க, கருப்பொருள். இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது முக்கியமான டேஸ் எல்லாத்துக்கும் நம்ம தீம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. என்ன தீம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது 104th இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் மீட் வாஸ் ஹெல்லி. 104வது இந்திய அறிவியல் கழக கூட்டம் எங்கே நடந்துச்சு? ஸோ அந்த டைமில் இது வந்து கரண்ட் அஃபேருங்கிறனால கேட்டிருக்காங்க. அப்போ இது மாதிரியான கரண்ட் அஃபேர், அதாவது ஒரு செஷன் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா அது எங்கே நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம என்ன சொல்கிறது, லைக் இப்போ ஒரு ஷாங்காயோட செஷன் தான் தெரியணும், இல்லை ஒரு யூஎன்னோட செஷன் தான் தெரியணும், அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு செஷன் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடந்தாலும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு பாடம் நமக்கு அதில் கிடைக்கிது. கரெக்டாக? அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. இது வந்து கொஞ்சம் நியூ ட்ரெண்ட் கொஷின். எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது 4 ஆப்ஷனில் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன கான்செப்ட் வேணாலும் இருக்கலாம். புரியுதா? இப்போ நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவர் என்னது ஒரு ஹூவர் மெடல் அப்படின்னு வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனந்த் குமார் வந்து கியோட்டோ ப்ரைஸ் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா ராய் என்னது லீஜியன் ஆஃப் ஆனர். அமர்த்தியா சென் நைட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸுங்கிறது வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அமர்த்தியா சென் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வாங்கியிருப்பார்? நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாரு, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 99ல் எக்கானமிக்காக வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்துருவோம். அப்போ இது நமக்கு தப்பு அப்படின்னு தெரியும். அப்போ மீதி ஐஸ்வர்யா ராய் இது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு கெஸ் பண்ணி நம்மளால் மீதி 2 பேரில் ஒருத்தங்களை நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தெரியாத கொஷின் தான், இது யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாது தான். பேசிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா படிக்கிறவங்களால இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து கேரளா முதலமைச்சர்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். தேவ் பட்டேல் எந்த துறையோடு தொடர்புடையவர்? இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. 104 செயற்கைக்கோளை ஒரே முறையாக விண்ணில் செலுத்தி இஸ்ரோ வரலாற்று சாதனை படைத்த நாள். இது 2017 கொஷினுங்கிறதுனால இதை வந்து தெளிவாக கேட்டிருக்காங்க. 15th February 2017. ஆக்சுவலி இது யார் பண்ணியிருப்பான்னா கே சிவன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கே சிவன். 9வது இஸ்ரோவோட சேர்மன், 9th சேர்மன் ஆஃப் இஸ்ரோ, அவர் தான் வந்து கே சிவன். அவர் தான் இந்த சாதனையை பண்ணியிருப்பார். ஒரே என்ன சொல்கிறது சேட்டலைட், அதாவது மொத்தம் 104 சேட்டலைட்டை அந்த ஒரே
லான்ச்சிங் வெஹிக்கலில் அனுப்பியிருப்பார். அதுதான் அவரோட மிகப்பெரிய சாதனையே, அவரோட வரலாற்று சாதனை அப்படின்னே சொல்லலாம் இஸ்ரோவில். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எலெக்ஷன்லேருந்து எப்படிலாம் கேள்வி கேட்கலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த டைமில் 2017 ஆர்கே நகரில் ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கு, பை எலெக்ஷன். அந்த தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டிக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. யார் வின் பண்ணாங்கன்றதை தாண்டி எத்தனை வேட்பாளர்கள் போட்டிக்கிட்டாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியும் கேட்கலாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். 2014ஆம் ஆண்டு மலேசிய விமானத்தை தாக்கி வீழ்த்தியது யார் அப்படி அந்த டைமில் நடந்த போர் வச்சு சொல்கிறாங்க. எல்லாம் கரண்ட் அஃபைர். இணையத்தில் உளவிட உதவும் மென்பொருள். கேள்வியிலே ஆன்சர் இருக்குது. நேவிகேட் த்ரூ தி வெப் இஸ் நன் ஆஸ் வெப் ப்ரௌசர். ஒரு விஷயத்தை தேடணுன்னா நமக்கு எது தேவை? ப்ரௌசர் தான் தேவை. வேறு என்ன தேவைப்படும்? www அது வந்து ஒரு வேர்ல்டு வைட் வெப்புங்கிறது அந்த லிங்க்குடைய அட்ரஸ், வெப் அட்ரஸ் அது. பட் ஆனால் ப்ரௌசருங்கிறது தான் நம்ம சர்ச் பண்ண முடியும், ப்ரௌசிங் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவோமே தவிர wwwன்னு சொல்ல மாட்டோம். வெப்சைட்டுங்கிறது அது தனி, இன்டர்நெட் எதுக்குமே சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் பேசிக் நாலேஜ். இந்த டைம் இது சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு. எல்லாம் கரண்ட் அஃபேர் தான் இருக்குது. நம்ம அடுத்தது போயிடலாம். இது இருக்குது பார்த்தீங்களா, theory that explains the location of industry, தொழிலக அமைவிட கோட்பாடு. இது எங்கே இருக்குன்னா 12th ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. இந்த கொஷின் வந்து வெப்பர் அப்படிங்கிறது, வான் தூணன், அடுத்து வந்து வெப்பரு, மால்தஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எதில் பார்த்துருப்போம்னா சோஷியல் இஷ்யூவில் பாப்புலேஷனுங்கிற கான்செப்ட் கீழே மால்தூஷியன் தேரி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதாவது பாப்புலேஷன் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டுருக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த மக்கள் தொகைக்கு தேவையான உணவு உற்பத்திங்கிறது அடிஷனாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே பெருக்கல்னால் இங்கே கூட்டல் விகிதம் அப்படிங்கிற கான்செப்டை சொன்னது தான் மால்தூஷியன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ அது இங்கே வராதுங்கிறத கெஸ் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா. பட் ஆனால் இது 12th ஜியாகிரஃபியில் படித்தா டேரெக்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து ஆரியவர்த்தம் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து வட இந்தியா, ஆரியன்ஸ் அப்படிங்கிறது வட இந்தியாவில் வந்து தங்கியிருந்து அவங்களுடைய ஒரு இடமா உருவாக்குனது தான் வட இந்தியா அப்படிங்கிறது. இப்போலாம் இப்படி கேள்வி கேட்கறது கிடையாது, இதெல்லாம் பழைய கேள்வி. 2017ங்கும் போது ரொம்ப பழசு. மௌரிய வம்சத்தோட கடைசி அரசன் புருகத்ரதன், இதெல்லாமே பழைய கேள்வி, இப்போலாம் இந்த மாதிரி கேட்கறதே கிடையாது. அடுத்து இப்போ பாருங்கள், இங்கே இதுவுமே ஈஸியான கேள்வி தான். என்னது? லீடர்ஸ் அண்ட் தேர் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ். ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணியிருப்பார்? பிரம்ம சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கணும். ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து இதை டீச் பண்ணுவோம், அப்போ கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான். பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணியிருப்பார்? பிரம்ம சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆத்மராம் பாண்டராங்கிறவர் பிரார்த்தனா சமாஜ். ஹெச்பி பிளாவட்ஸ்கி அப்படிங்கிறவங்க பிரம்ம ஞான சபை. தயானந்த் சரஸ்வதி ஆரிய சமாஜ். இதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 4 அப்படிங்கிறது வந்துடும். இதை படித்தா தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பிம்பிசாரன் எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹரியங்கா. இது வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கும்போது தான் தெளிவாக தெரியும். நம்ம பார்த்தோம்ல மௌரியன் எம்பையர்னு ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த மௌரியனுக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து அரியங்கா, சிசுநாக, நந்த வம்சம், அதுலேயே வந்து மகதன் எம்பையர்னு சொல்லுவாங்க. அந்த மகதன் எம்பையருக்கு கீழே அரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா அப்படின்னு 4 டைனஸ்டி இருக்கும். புரியுதா? அதை டீட்டெயிலாக நம்ம படிக்கிற மாதிரி வரும். அதில் கடைசியாக வந்தது மௌரியா. இவங்க யாருன்னா பிம்பிசாரன் அப்படிங்கிறவர். பிம்பிசாரன், அதுக்கடுத்து பிந்துசாரன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே தான் அசோகர்னு ஒருத்தர் வருவார். இவங்கெல்லாம் அரியங்காவில் இருந்தவங்க, ஹரியங்கா டைனஸ்டிக் கீழே இருந்தவங்க. இதுவும் ஹிஸ்ட்ரி. அடுத்து டெமோக்ரஸி வந்து எத்தனை டைப்புன்னு கேட்குறாங்க. டெமோக்ரஸி அப்படிங்கிறது நமக்கு வந்து டைரக்ட், இன்டைரக்ட் ரெண்டு தான். புரியுதா? நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, இது எதுவுமே நமக்கு வந்து இப்போ கேட்குறதுக்கான கேள்வியே கிடையாது. இப்போ வந்து பிரசித்தி பெற்றது மாடர்ன் டேஸில் எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா டெமோக்ரஸி தான் மேக்ஸிமம் கண்ட்ரீஸில். இந்திய தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. பட் இதை வந்து இன்கேஸ் எங்கே வேணாலும் மாற்றுறதுக்கான அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு. ப்ளஸ் வந்து அவர் யாருக்கிட்டனா சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதியை கேட்டு முடிவெடுத்து எங்கே வேணாலும் மாற்றிக்கிறதுக்கு அவருக்கு பவர் இருக்குது. அதெல்லாம் நம்ம படிப்போம். உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை யாருன்னா ரிப்பன் பிரபு. ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்? ரிப்பன் பிரபு. ஏன் அப்படின்னா இவர் வந்து அந்த தல சுய ஆட்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அதனால் இவரை நம்ம வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம்.
நிதி மசோதா மாநிலங்களவையில் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம்? 14 days. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இல்லைனாலும் நம்ம கான்ஸ்டியூஷன் டாப்பிக்கில் இந்த இடத்துக்கு வரும்போது பார்ப்போம். ஒரு பில்லை வந்து லான்ச் பண்ணும்போது அந்த பில் வந்து ஃபினான்ஸ் பில்லாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மணி பில்லாக இருக்குது அப்படின்னா, அது லோக்சபாக்கு தான் பவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அது இன்கேஸ் ராஜ்யசபாக்கு இப்போ ஒரு அவையில் கொண்டு வந்தால் அது இன்னொரு அவை கண்டிப்பாக மூவ் ஆகணும். பட் ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாக்கு பவரே கிடையாது. ஜஸ்ட் 14 days ஹோல்டு பண்ணலாமே தவிர வேறு எதுவுமே அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப பேசிக்காக இருக்குது பாருங்களேன். 2017 கேட்ட கேள்விலாம் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்குது. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் நடைமுறைக்கு வந்துச்சு? கேம் இன்ட்டு ஃபோர்ஸ் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாதா? 1978. இப்போ கேட்டால் கூட இந்த கேள்விலாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்தியாவோட முதல் மக்கள் தொகை எப்போ நமக்கு தெரியும். 1872 வந்து எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி பார்த்தது. சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு காயமடைந்த பின்னர் உயிர் நீத்தவர் லாலா லஜ்பதி ராய் பஞ்சாபில் உயிரிழந்திருப்பார். ஓகேவா? இதை ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்கணும். 1928 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்குறதுக்கு ஒரு 8 members இருக்கக்கூடிய ஒரு இதை உருவாக்குறாங்க, ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி தான் வந்து மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருடைய ஃபாதர், அவர் தலைமையில் உருவாக்கியிருப்பாங்க. இதுவுமே ஹிஸ்ட்ரி தான். இதில் எது ராங்குன்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கண்டிப்பாக. இண்டிபெண்ட் இந்தியா, சுதந்திர இந்தியாவுடைய முதல் தலைமை ஆளுநர் மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இண்டிபெண்ட் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் மவுண்ட் பேட்டன் தான். அது நமக்கு தெரியும். பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. எக்ஸாக்டாக. ஏன் அப்படின்னா அவரும் காந்தியும் தான் போராட்டம் பண்ணி அவங்க நாடை பிரிச்சிருப்பாங்க. 1947 August 15 இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சு. பட் August 16 பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சு. இதை நான் டீச் பண்ணியிருப்பேன். August 14, 1947 இந்தியாவுக்கு முதல் நாளில் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும். அடுத்த நாளில் இந்தியாவுக்கு. பட் இங்கே கொடுத்துருக்கிறது தப்பு. நம்ம இதை ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்போம். அதனால் உங்களுக்கு தெரியும். இந்தியாவின் உணவு தானியங்களின் இறக்குமதி 0 இருந்த ஆண்டு. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. மேபி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம். அதாவது இம்போர்ட் அப்படிங்கிறது ஃபுட் கிரெயின்ஸில் எப்போ வந்து 0 இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 95, 96. அதாவது அந்த பீரியடில் விளைச்சல் அதிகமானதுனால நம்ம வந்து இறக்குமதியே பண்ணலை, நம்ம ஊரில் விளைஞ்சதே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் அந்த ஆண்டுகளை மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது, ஹவு மச் டஸ் இந்தியா கான்ட்ரிபியூட் டு த வேர்ல்டு சுகர் ப்ரொடக்ஷன்? இது வந்து மேபி அந்த டைமில் ஒரு கரண்ட் அஃபேரில் வந்திருக்கலாம். அதனால் இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் அதிகமாகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது 2017 இன்னொரு கொஷின். எப்பவுமே எல்லா எக்ஸாமும் மேக்ஸிமம் அந்த டைம் 2020 வரைக்குமே சயின்ஸ் தான் முன்னாடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற சப்ஜெக்டை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இப்போத்தில் தான் வந்து மாற்றி கேட்குறாங்க, எது வேணாலும் கேட்குற மாதிரி. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், பாலிட்டியில் ஒரு கொஷின் வந்திருக்கு, நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். பட் இது நம்ம இன்னும் ரீச் பண்ணலையா? ஓகே. பின்வரும் எந்த விதி அரசியலமைப்பின் பகுதி 4 42வது திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? பார்ட் 4 போது டிபிஎஸ்பி கீழே எதெல்லாம் 42nd அமெண்ட்மெண்ட்னா ஏன்னு வரணும். அது எல்லாமே 42nd தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒன்று இது வரலாம், இதில் சி வந்துருச்சு, இங்கே பார்ட் 2 இதெல்லாம் கிடையாது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 37A இருக்கா? ஓகே. அடுத்து 39A, 43A, 39A, 38, 39 கேபிட்டல் ஏ. ஓகே. 37A, 43Aன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா 43A கன்ஃபார்ம், 37Aங்கிறது டவுட்டாக இருக்குது. 39Aன்னு வேணால் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அடுத்து May 14, 1954 மக்களவை இனிமேல் லோக்சபா என்று அழைக்கப்படும். இது ரொம்ப முக்கியமானது. ஒரே நிமிஷம், இந்த கொஷின் பார்த்துட்டோமா? ஓகே. ஆதி கிரந்தா அப்படின்னா என்னென்னா, இது வந்து குரு கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருநானக்கால எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் ஆதி கிரந்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அவருடைய காலகட்டத்தில் உருவான ஒரு போதனைகள், அதுதான் வந்து ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம.
குருநானக் அப்படிங்கிற ஒருத்தருடைய சீக்கியர்களுடைய ஒரு புனித நூல். இப்போ எப்படி நம்மளோடது பகவத்கீதா, அதே மாதிரி கிறிஸ்டின்ஸோடது பரிசுத்த வேதாகமம், அதே மாதிரி நம்ம முஸ்லீம்ஸு குரான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சீக்கியர்களுக்கு இந்த குருநானக்கோட ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, குரு கிரந்த் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அடுத்தது வில்லியம் பெண்டிங் ஒரு பார்ட் 17, இது நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். பார்ட் 17ல் அந்த டைமில் ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு இல்லையா, அதில் பார்ட் 17ல் எது கூட ரிலேட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அபாலிஷன் ஆஃப் சதி, 1829ல் அபாலிஷ் பண்ண சதி, அதுதான் வந்து பார்ட் 17ல் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து இஸ்ரோவுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் விக்ரம் சாராபாய். திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாராபாய் அப்படின்ற இதுக்கே இஸ்ரோவுடைய ஒரு சைட்டுக்கு பேரே அதுதான். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு சேர்மன். எப்போனா 1965 உருவாக்கியிருப்பாங்க. அந்த பீரியட்லேருந்து 1969 நினைக்கிறேன் இவர் சேர்மனாக போட்டது. 1965 நமக்கு வந்து இஸ்ரோ இருக்குது. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் வந்து விக்ரம் சாராபாய் தான் ஃபர்ஸ்ட் சேர்மனாக இருந்திருக்கார். அடுத்தது ஆகஸ்ட் 15, 1965 உருவாக்கியிருப்பாங்க இஸ்ரோ. அடுத்து கேசரிங்கிற செய்தித்தாள், கேசரி, மராட்டா, இது ரெண்டுமே யாரோடதுன்னா திலக், பாலகங்காதர திலக் அவரோட தான் இது ரெண்டு நியூஸ் பேப்பருமே. அடுத்து ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட், புரட்சிகர கருத்துகளின் தந்தை. புரட்சிகர கருத்து அப்படின்னா இதில் வந்து பேச்சு புயல் அப்படின்னே அவரை சொல்லுவாங்க. அதான் கருத்து அப்படின்னும் போது சந்திரபால், பிபின் சந்திரபால், இவர் தான் தமிழ்நாட்டுக்கும் பேசுகிறதுக்கு வந்திருப்பார். அப்போ தான் இவர் அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது இவருடைய பிறந்த நாளை தான் விமர்சையாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு வஉசியும் சிவாவும் பிளான் பண்ணி ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1927, 28 அந்த பீரியடுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பஞ்சாப் சிங்கம், அதாவது பஞ்சாப் கேசரி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, பஞ்சாப்னு வந்துருச்சுன்னா அது லாலா லஜபதி ராய். அடுத்து இந்திய அமைதியின்மையின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்டுடைய ஃபாதர், அது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, பாலகங்காதர திலக். அடுத்து தேசபந்து சிஆர் தாஸ், இது வந்து தேசபந்துன்னே அவரை சொல்லுவாங்க, சிஆர் தாஸை. ஸ்வதேசி மூமெண்ட்டுடைய லீடர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருன்னா, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் தலைவராக இருந்தவர், சுதேசி இயக்கம் வி.கே. ராமானுஜாச்சாரி. இது வந்து ஹிஸ்ட்ரி நம்ம படித்தாதான் தெரியும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். இது நீங்கள் பார்க்க வேண்டாம். குருநாத ஐயர் கிடையாது, திருப்பூர் குமரன் கிடையாது, வஉசியும் கிடையாது. ஆனால் வஉசியை சுதேசி இயக்கத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க, பட் ஆனால் அவர் தலைவர் கிடையாது. அவரை தான் வந்து சுதேசி அப்படின்னாலே நமக்கு வந்து பெங்கால் பார்ட்டிஷன் அப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதை பற்றி நம்ம டீப்பாக ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். அடுத்து இந்திய சமூக சேவர்கள், சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இதில் பார்த்தீங்களா இங்கிலீஷில் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி யாரோடதுன்னா கோபால் கிருஷ்ண கோகலே, காந்தியுடைய ஒரு அரசியல் குருன்னு சொல்லலாம் இவர், கோபால கிருஷ்ண கோகலேவை. சௌரிய சமர்க் போர் வீர தியாகிகள் சின்னம் மத்திய பிரதேசில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, இதெல்லாம் புதுசான இன்ஃபர்மேஷன் தான், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இதெல்லாம். 2016 உலகின் மிக நீளமான ஆழமான ரயில் சுரங்கப்பாதை எங்கே திறந்துருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்து. கரண்ட் அஃபேர். இங்கே பார்த்தீங்களா நோபல் ப்ரைஸ், பீஸ்க்கான நோபல் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க அந்த பீரியடில். ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் மேக்ஸிமம் எல்லா வருஷமும் கேட்டுடுறாங்க. வெறும் 5 பேர் தான், அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக ஒரு கொஷின் போட்டுடலாம். ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இங்கே பாருங்கள், 2016 ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்டிருக்காங்க தமிழ் கொஷினை. 2016 சாகித்ய அகாடமி விருது வாங்கின வண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. வண்ணதாசன் அப்படிங்கிறவர் கல்யாண சுந்தரம். அவர் வந்து கதை எழுதும்போது மட்டும் தன்னோட பேரை வண்ணதாசன் பயன்படுத்தினார். மற்ற நேரங்களில் அவர் கல்யாண சுந்தரம் அப்படின்னு வச்சுக்கிட்டார். 2 பேரில் எழுதியிருப்பார், கதையும் இலக்கியமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் எழுதியிருப்பார். இதுவும் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக. அடுத்தது ஆண்களுக்கான ஆசிய ஹாக்கி, இதுவும் அந்த டைம் கரண்ட் அஃபேர். இங்கே பாருங்கள், இந்தியாவில் 500 ரூபாயும் 1000 ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பு நீக்கம் நடைமுறைக்கு வந்த நாள்
ஐ திங்க் நவம்பர் 8 2016. இது தெரிஞ்சுக்கோங்க, யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். நவம்பர் 8 2016 தான் செல்லாததாக்குனாங்க 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும். இந்த கொஷின் பாருங்களேன், நான் சொன்னல பெஸ்டிசைட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம்னு. உரம் பொறுத்த வரைக்கும் இது ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. இதை நான் மெயின்ஸ்க்கு படிச்சிருக்கேன். உரங்கள் வந்து மண்ணில் அமிலத்தன்மையை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு. ஏன் அப்படின்னா அது வந்து உரத்தை போடுறதே மண்ணை வந்து காரமாக மாற்றுறதுக்கு தான். அது அமிலத்தை உருவாக்கிடுச்சு அப்படின்னா அந்த இது வந்து ஆசிடாக மாறினதுனால என்ன ஆயிரும், அந்த பிளான்ட் வந்து கெட்டு போய் இறந்து போயிடும். புரியுதா? இப்போ நம்ம மேலே ஒரு ஆசிட் அடிச்சா என்ன ஆகும், அந்த கான்செப்ட் தான். செடிகளோட வளரும் தன்மையை தடுக்கக்கூடாது, இதுவும் நமக்கு காமனாக தெரியும். குறைந்த செலவில் தயாரிக்கப்படணும், உரம் வந்து கண்டிப்பாக குறைந்த செலவில் இருக்கணும். நீரில் கரையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் கரையிலன்னா அது எப்படி வரும்? புரியுதா? ஒரு பெஸ்டிசைட்னா என்ன, அது நீரில் கரைஞ்சாதான் அது வரும். நீரில் கரையிலன்னா அது எப்படி செடிக்கு ஊட்டமாக இருக்கும்? அப்போது அது தப்பு. இப்படி தான் இருக்கும், பேசிக்காக தான் இருக்கும் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு. ஓரணு தனிமம் இது நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஆக்சிஜனுங்கிறது 2 வரும், 2 ஆக்சிஜன். ஹீலியம்ங்கிறது ஆக்சுவலி இது என்ன கேட்குறாங்க, இது கிடையாது. நான் ஓரணு ஹீலியம், அடுத்தது ஃப்ளூரின் எஃப்ங்கிறது 2, நைட்ரஜன் 2, ஹீலியம். இந்த கான்செப்ட் தான். ஹீலியம்க்கு வந்து 1ங்கிற மாதிரி வரும், அதை நம்ம ஸ்கூல் புக்கில் செக் பண்ணால் தெரியும். அடுத்து கூட்டு வாழ்க்கை, லைக்கன்ஸ், இது எல்லாமே சயின்ஸு. எல்லாம் எனக்கு வந்து சயின்ஸு அப்படியே வரும், உங்களுக்கு தேவையானது வர மாட்டேங்குது. ஜாகிரஃபி பாருங்கள், எந்த மண் வந்து அயனமண்டல பருவ காலநிலையில் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்டில் உருவாகக்கூடிய சாயில் எந்த சாயில் அப்படின்னு கேட்குறாங்க. லேட்ரைட் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் தெரியும், கண்டிப்பாக இல்லைன்னா தெரியாது. மாசு கட்டுப்பாட்டு சட்டம் அப்படின்னாலே அது 1981 தான் போட்டிருப்பாங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டிபிஎஸ்பியோடைய நோக்கம் என்ன அப்படின்னா குடிமை சமூகத்தை அமைக்கிறதா, அதாவது எஸ்டாப்ளிஷ் சிவில் சொசைட்டியாக கிடையாது, எஸ்டாப்ளிஷ் எக்கனாமிக் டிக்டாரட் இதெல்லாம் கிடையாது, கிவிங் டைரக்ஷன் டு பிரைம் மினிஸ்டர், அதாவது சம்மந்தமே இல்லை. லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கறது மட்டும்தான் இவங்களோட வேலை. அதை செயல்படுத்தணும்னு சொல்லக்கூட முடியாது இவங்களால், ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கணும், அவ்வளோதான். அடுத்து மக்களாட்சியை அடைவதே நம்மளோட நம் முன் உள்ள பிரச்சனை. அரசியல் அளவில் அதை பெற்றுவிட்டோம், நாம் அதை பொருளாதார ரீதியாகவும் விரிவடைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா படிக்கணும். மக்களாட்சி அடைவதே நம் முன் உள்ள பிரச்சனை, அரசியல் அளவில் அதை பெற்றுவிட்டோம், நாம் அதை பொருளாதார ரீதியாகவும் விரிவடைய செய்யணும் அப்படின்னா மேபி நம்ம சொல்லலாம். பொலிட்டிக்கலாக பேசியிருந்தால் அம்பேத்கர் பேசியிருக்கலாம். மகாத்மா காந்திங்கிறது அவரும் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த கான்செப்ட்டு. பொருளாதார ரீதியாக விரிவடையணும்னு எப்பயுமே மகாத்மா காந்தி பேசவே மாட்டார். ஏன்னா மகாத்மா காந்திக்கு பொருளாதாரத்தை விட மக்களும் கிராமமும் தான் முக்கியம். அதனால் அவர் அதை பேச மாட்டார். இங்கே காரல் மார்க்ஸுங்கிறவர் தேவையில்லாத ஒருத்தர், ஏன்னா அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் பொருளாதாரத்தை விரிவடையணும்னு சொன்னார். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங்குங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் இந்தியாவில். அப்போது இதை யோசிக்கணும் நம்ம. திட்டமிடல்னு ஒன்றத்தை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேருவும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இவங்க 2 பேர் தான் இந்த பிளானிங்கிற கான்செப்டை 1938 காங்கிரஸ் செஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. திரிபுரா காங்கிரஸ் செஷன்னு சொல்லுவாங்க. அந்த செஷனில் தான் முதல்ல இந்த கான்செப்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த கீவேர்டு பொருளாதார ரீதியாக எக்கனாமிக் ஃபீல்டுங்கிற கீவேர்டை வச்சு நம்மளால் ஜவஹர்லால் நேருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா? அப்போது நமக்கு நிறைய படிக்கும்போது அந்த கேள்வியில் இருக்கிற ஒரு வார்த்தையை வச்சு கூட நமக்கு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான நாலேஜ் க்ரியேட் ஆகும். புரியுதா? ஸோ அப்படியும் நம்ம யோசிக்கலாம். இங்கே பாருங்கள், எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக 10th ஷெட்யூல் ஆட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க கான்ஸ்டியூஷனில். நமக்கு நல்லா தெரியும் 10th ஷெட்யூலுங்கிறது என்னது, 1985 கொண்டு வந்திருப்பாங்க. 52வது சட்ட திருத்தம். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. 10th ஷெட்யூலுங்கிறது என்னது, அந்த இது தானே பார்த்துருப்போம் இல்லையா, இவங்களுடைய மதிப்பிழப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதாவது டக்குன்னு வர மாட்டேங்குது. நம்ம இவர் இருப்பார் இல்லையா, ஒரு கட்சியிலேருந்து கட்சி தாவல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இதை கீழே கொண்டு வந்திருப்பாங்க.
கட்சித்தாவல் தடை சட்டம்ங்கிற கான்செப்ட் தான் கீழே வந்திருக்கும். ஓகே, அடுத்தது கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். என்ன தவறானது அப்படின்னு பார்க்கலாமா? தேர் இஸ் கோர்ட் ஃபீ இன் லோக் அதாலத். லோக் அதாலத்துக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டால் நோ, லோக் அதாலத்துக்கு ஃபீஸே கிடையாது. எடுத்தவொடனே தப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடணும். தேர் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசீஜரல் லாஸ் இன் லோக் அதாலத் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்களா? லோக் அதாலத்து செயல்முறை சட்டங்களின் கண்டிப்பான கோரிக்கை கிடையாது. லோக் அதாலத்துங்கிறது சிம்பிளாக சொன்னால் ஒரு பீப்புள்ஸ் கோர்ட். அதில் எதுவுமே வந்து ஸ்ட்ரிக்டாலாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பீப்புள்ஸ் கோர்ட். மக்கள் பிரச்சனையை மக்கள் முன்னிலையில் ரிட்டையர்டான ஜட்ஜஸ் எல்லாம் போய் உட்காந்து தீர்த்து வைக்கிறது தான் வந்து லோக் அதாலத். அதில் எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயமும் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லோக் அதாலத்தில் செயல்முறை சட்டங்களின் கண்டிப்பான கோரிக்கை கிடையாது. இது கொஞ்சம் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். அடுத்த டிஸ்பியூட்ஸ் கேன் பி brought பிஃபோர் தி லோக் அதாலத் டைரக்ட்லி. லோக் அதாலத் முன்னால் நேரடியாக சச்சரவுகளை கொண்டு வர முடியும். கரெக்டு தான். தி டெசிஷன் ஆஃப் த லோக் அதாலத் இஸ் பைண்டிங் ஆன் த பார்ட்டிஸ் ஆஃப் த டிஸ்பியூட். எஸ், கண்டிப்பாக அந்த லோக் அதாலத்தில் ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட்டில் கூட அதை வந்து சால்வ் பண்ண முடியாது, கொண்டே போகக்கூடாது. அதுதான் ஃபைனல் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே கன்ஃபார்ம் கரெக்ட். 1 or 2 பார்க்கும்போது நம்ம வந்து லோக் அதாலத்தில் நீதிமன்ற கட்டணம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ அதுதான் தப்பு. சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த நோ ஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா அவங்க அப்போ அது ஸ்ட்ரிக்ட்டுங்கிறத தான் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். நம்ம தெரிலனாலும் நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பாக தெரியும் தப்புன்னு. அப்படின்னும் போது ஈஸியாக மார்க் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த சட்டத்திருத்தம் டெல்லியில் சட்டமன்றம் உருவாக்குச்சின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 69th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? 1991 அந்த பீரியடில் தான் 69th கான்ஸ்டியூஷன் போட்டு 92 இருந்து டெல்லியில் சட்டமன்றத்தை உருவாக்கி அதை கேபிட்டலாக மாற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கடுத்து எந்த வருஷம் தமிழகத்தோட சட்ட மேலவை நீக்கினாங்கன்னா 1986 எம்ஜிஆரோட ஆட்சியில் தான் இதை நீக்கியிருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாப்போ சிவஞானம் தான் மேலவையோட லீடராக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து எம்ஜிஆரோட ஆட்சி கீழே நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக படிப்போம். அடுத்தது இதை பற்றி பார்க்குறோம். ட்ராய்னா என்னது? ட்ராய்ங்கிறது நமக்கு வந்து டெலகாம் சம்மந்தப்பட்டது. செபி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு. செஸ்ஸுங்கிறது எக்ஸ்போர்ட்டு. என்டிபிசினா நமக்கு எலக்ட்ரிசிட்டி. இது வந்து நம்ம நார்மலாக தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நமக்கு தெரியும். கோல்ஸ் மொத்தம் 17 கோல் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நிலையான அந்த இலக்குகள். இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹெல்த் ஸ்டேட்டஸ், எஸ் அதுவுமே ஒரு கோல் தான். இம்ப்ரூவ்மெண்ட் இன் என்விரான்மெண்டல் குவாலிட்டி, கண்டிப்பாக அதுவும் ஒரு கோல் தான். நான் யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களை அல்லாத பயன்பாடு, இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுவோம். ரிடக்ஷன் இன் எமிஷன்ஸ் அண்ட் வேஸ்ட்டு, மாசு மற்றும் கழிவு குறைப்பு. இப்படி ஏதாவது ஒரு டாப் வச்சுருந்தாங்களா பாருங்கள். சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும், சுகாதாரத்தில் மேம்பாடு கொண்டு வரணும், இயற்கை வளங்களை மேம்படுத்தணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர இயற்கை வளங்களை அல்லாத பயன்பாடு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதுதான் வித்தியாசமாக இருக்குது நமக்கு. ஓகேவா? கொஞ்சம் ராங்காக கொடுத்துருக்காங்க அது. அடுத்து இந்திய மக்கள் தொகை கொள்கை 2000 வந்திருக்கு. இது நம்ம பார்த்துருப்போம். பாப்புலேஷன் பாலிசி ஃபஸ்ட்டு எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1976 போட்டிருப்பாங்க. ரெண்டாவது 2000 போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பாப்புலேஷனுங்கிற கான்செப்ட் கீழே சோஷியல் இஷ்யூஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பாலிசியில் எது ராங்குன்னு கேட்குறாங்க. இது இனப்பெருக்க சுகாதாரத்தை ஆதரிக்கும். நம்மளே கெஸ் பண்ணலாம். இதெல்லாம் பரவலாக்கப்பட்ட அணுகுமுறை பின்பற்றப்படும். அதாவது என்னது? அடாப்ட் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச். 2 குழந்தை விதிமுறை பின்பற்றப்போ ஊக்கத்தொகை அளிக்கும், அதுவும் கரெக்டு. ஆண் பங்கேற்பை ஊக்குவிக்குமா? இதெல்லாம் வந்து பேசிக்காகவே கிடையாது. அது அந்த பாலிசியில் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எம்பாசைசஸ் மேல் பார்ட்டிசிபேஷன், அதை வந்து ஊக்குவிக்கும்னா அது கிடையாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. இன் இந்தியா பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி வாஸ் ஃபர்ஸ்ட் அட்வோகேட்டட் பை, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது முதலாக கட்சியற்ற ஜனநாயகம் என்பதனை முன்மொழிந்தவர். இந்த முதலாக இந்தியாவுக்கு அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னது எம்என் ராய்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? இவர் ஒரு பெங்கால் அட்வொகேட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே கேட்குற கேள்வி தான் வேறு மாதிரி கேட்குறாங்க. பட் சேம் கான்செப்ட் தான். புரியுதா? இந்த கேள்விக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் தெரியும், முடிச்சிட்டோம் நம்ம அந்த டாபிக். எந்த சட்டத்திட்டம் இந்திய அரசியலமைப்பினை மேலும் பெரியதாக்கியது? எது வந்து
இந்தியன் கான்ஸ்டியூஷனை பெருசாச்சுன்னு கேட்குறாங்க. என்லார்ஜ்டு. தட் மீன்ஸ் என்னென்னா, கான்ஸ்டியூஷன்லேயே இது வரைக்கும் 106 சட்ட திருத்தம் நடந்திருக்கு. அதில் பெரிய சட்ட திருத்தம்னா அது 42nd சட்ட திருத்தம் தான். நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த கேள்வியை இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. சிறு அரசியலமைப்புனே அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸ்மால் கான்ஸ்டியூஷனுங்கிற மாதிரி ஒரு பேரே இருக்குது அதுக்கு. அடுத்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ப்ரெசென்ட்டாக நம்ம 8 டைமுன்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த கொஷின் பேப்பர் டைமில் வந்து 5 டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. அடுத்து இது ராஜீவ்காந்தி எதை உருவாக்குனாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்தா தான் தெரியும் நமக்கு. ஆக்சுவலி இதோட இயர் தெரிஞ்சாலும் இதை நம்மளால் மேட்ச் பண்ணிட முடியும். ஸோ அதை நம்ம வந்து லேட்டராக பார்த்துக்கலாம். அடுத்து ஆர்டிகல் 370 எந்த இது கூட தொடர்புடையது? எந்த ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு ஆர்டிக்கல் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஜம்மு காஷ்மீர். அது 370 அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஆகஸ்ட் 5, 2019 அது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா. அடுத்து இது என்னது? PN ரோஷன்டீன் ரோடான் அப்படிங்கிறது யாருன்னு கேட்குறாங்க. எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு தெரிலன்னா அடுத்தது போயிடலாம். அடுத்தது MS சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர். அது நமக்கு தெரியும். ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் கிரீன் ரெவல்யூஷன் அதை கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தை அது MS சுவாமிநாதன். டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது என்னது? மறைமுகமான வேலையின்மை. மறைமுக வேலையின்மை அப்படின்னா வேளாண்மையாக தான் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டு. ஏன் அப்படின்னா 6 மாதம் வந்து அக்ரியில் இருக்கவங்களுக்கு வேலை இருக்கும், மீதி 6 மாதம் வேலை இருக்காது. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மைன்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு எங்கே தெரியும்னா சோஷியல் இஷ்யூஸில் மெயின்ஸாக படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். அடுத்து UNDPங்கிறது என்னது? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது ஒரு மனித வள மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்டது. அதாவது ஐநா சபையுடைய மனித மேம்பாடு அப்படிங்கிற மாதிரி வரும். பட் ஆனால் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லணும்னா ஈஸியாக ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக. அப்போ மனித முன்னேற்ற குறியீட்டு எண் அப்படின்னு சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அதை கிளியராக அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்னங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆம் ஆத்மி பீமா யோஜனா வாஸ் லான்ச்டு. இது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான வெல்ஃபேர் ஸ்கீம். NSIC நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், தேசிய சிறு தொழில் கழகம். இது எல்லாமே ஷார்ட் ஃபார்ம். நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? 2011 தமிழகத்தில் ஆண்களுடைய கல்வி எவ்வளோ சதவீதம்? இந்தியாவில் கேட்பாங்க காமனாக. இப்போ தமிழகத்தில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 பாயிண்டில் வரும். அந்த இதில் வரும். அடுத்து இந்திய அரசாங்கத்தால் எந்த வருடம் இந்திய தொலைத்தொடர்பு ஆலோசனை லிமிடெட் நிறுவப்பட்டது? TCIL இப்படியும் கேட்குறாங்களா? ஓகே, இது பார்த்துக்கலாம். 1978 வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ் கன்சல்டன்ட்ஸ் இந்தியா லிமிடெட், தொலைத்தொடர்பு. இப்போ பாருங்கள், அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள், அதுதான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. DPSPயை கொள்கை அரசியலமைப்பின் ஆன்மாவாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது 2வது, அரசு நெறிமுறை கொள்கை உரிமைகளை பாதுகாக்கும் கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது, அரசு நெறி கொள்கை அரசியலமைப்பு பரிகாரங்களுக்கான உரிமை, அரசு நெறி தனிநபர் சொத்து விரிவாக்க சம்பந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 4ல் இங்கிலீஷில் படித்து பார்ப்போம். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் கன்சிடர் ஆஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக அப்படின்னா இது கரெக்டு தான். இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்ப்போம். அடுத்தது DPSP பற்றி பார்க்கும்போது அதுக்கடுத்து DPSP இஸ் மீன்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸா அப்படின்னா அப்படி ஒன்று கிடையாது. DPSP இஸ் க்ரூஷியல் ஃபார் கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அதுவும் கிடையாது. என்ன கேட்குறாங்க இதில் அப்படின்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஒன் அலான் கரெக்ட். DPSP ரெலவெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஒன் அலான் கரெக்ட், ஒன்று மட்டும்தான் கரெக்ட், வேறு எதுவுமே நமக்கு இங்கே கரெக்ட் கிடையாது. மீதி 3மே ராங்கு தான். ஓகேவா? இது உங்களுக்கு DPSP நடத்தினா மட்டும்தான் புரியும், இல்லைனா கண்டிப்பாக புரியாது. சகாப்தத்தின் அடிப்படையில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்கனவே 6th புக்கில் இருக்கிற ஒரு கேள்வி இது.
த நேஷ்னல் கேலண்டர் பேஸ்ட் ஆன் த சகா எரா. சகா எராங்கிறது AD 78ன்னு சொல்லுவோம். கனிஷ்கருடைய காலகட்டம் அது. கனிஷ்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம். பட் அது எந்த அந்த கிபி 78 AD 78ங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் நேஷ்னல் கேலண்டர். அது எப்படின்னா சகா எராவை பேஸ் பண்ணி உருவாக்கியிருப்போம். பட் அது எந்த டேட்னா 22 மார்ச் 1957. இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் 6th புக்கில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். 22 மார்ச் 1957. அடுத்தது இங்கே பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அசசன் ரீசன், அதாவது கூற்று காரணம். வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் கொடுத்தவர் புதுக்கோட்டை ராஜா விஜயநகரநாத தொண்டைமான். அது கரெக்டான ஆன்சர். அதாவது அந்த புதுக்கோட்டையில் ஒரு ஃபாரஸ்ட்டில் அவர் போய் ஒளிஞ்சிருக்கும் போது அவர் பிடிச்சி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா இவர் ஆங்கிலேயருடைய நண்பரா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா நண்பருங்கிறதும் ஒரு காரணம் தான். பட் காரணம் மேஜராக என்னென்னா இவங்க வந்து அவரோட தலைக்கு வந்து ஒரு அந்த டைமில் ஒரு வெகுமதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ பரிசு கொடுக்குறோன்னு. அந்த பரிசுக்கு ஆசைப்பட்டு தான் இவரை பிடிச்சி கொடுத்துருப்பாரே தவிர இவர் பிரிட்டிஷ்காரங்களோட நண்பர் அப்படிங்கிறது கிடையாது. அப்போது ரீசனுங்கிறது தப்பு, அசஷனுங்கிறது தான் கரெக்டாக. அப்போது ஏ சரி, ஆறுங்கிறது ராங்கு. இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்தியாவுடைய ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனை யார் நியமிக்கிறாங்க, இல்லை ஃபினான்ஸ் கமிஷனை யார் நியமிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்களா? ஹூ அப்பாயிண்ட்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படும். இது வந்து நம்ம எங்கே பார்ப்போம், எக்ஸிக்யூட்டிவ் கீழே பார்ப்போம். பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும். பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர். குறிப்பிட்டதொரு நோக்கத்திற்காக சேகரிக்கப்படாத தரவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. டேட்டா which are not collected by the organization for the specified purpose. ஸ்பெசிஃபைட் இது நம்ம இருக்கட்டும். இது ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர்னு நினைக்கிறேன். அந்த கொஷினில் தான் இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் இந்திய பாராளுமன்றம் டேஷ் ஏற்றப்பட்டது. த ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் செஸ் அப்படிங்கிறது எப்போ சட்டமாக உருவாக்கப்பட்டுச்சுன்னா 2004 ஏப்ரல். அந்த பீரியடில் தான் நமக்கு வந்து செஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. 2000 செஸ் பாலிசி வந்திருக்கும். 2001 லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் EPZன்னு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு எக்கானமிக் அந்த EPZ அப்படிங்கிற கான்செப்டில் வந்திருக்கும். ஜோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுதான் பிற்காலத்தில் செஸ்ன்னு மாறி இருக்கும். ஓகேவா? EPZங்கிறது SEZஆக மாறிச்சு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 2004. இந்தியாவில் செங்கற்களாலான மிக பழமையான கோயில் யாரோட காலத்தில் கட்டப்பட்டது? த ஏர்லிஸ்ட் பிரிக் டெம்பிள் இன் இந்தியா வாஸ் பில்ட் பை. செங்கல்லால் ஆன மிக பழமையான கோயில் செங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் விஜயநகர எம்பையர் அப்படின்னு சொல்லிட முடியாது நம்மளால். பட் ஆனால் சுங்கா பழமையானது அப்படின்னா மௌரியனுக்கும் முன்னாடி வந்தவங்க சுங்காவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி சுங்கர்களாக தான் இருக்க வாய்ப்பு, மௌரியன்ஸ் கிடையாது. குப்தாஸ் அவங்க இந்த வேலையை பார்க்கல. அப்போது நமக்கு வந்து சுங்காஸ் அப்படின்னு சொல்லலாம். சுங்கர்கள் அப்படிங்கிறது யார் ஆட்சினா நம்ம இவங்களோட அடுத்து வந்தது மௌரியர்களுக்கு முன்னாடி சுங்கர்கள், கன்வர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்சி காலகட்டம் வரும். நம்ம இதை வந்து ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். வேறு என்ன இருக்குது? கட்சி தாவல் தடை சட்டம், அதாவது நம்ம ஷெட்யூல் 10 10வது அட்டவணை பார்த்துருப்போம் இல்லையா? 52nd அமெண்ட்மெண்ட் 1985 கொண்டு வந்திருப்பாங்கன்னு. அதுக்கு கீழே இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னது? கட்சித்தாவல் சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கீழ்கண்ட காரணத்தால் தனது உறுப்பினர் பதவியை இழக்க நேரும். எந்த ரீசனால் ஒருத்தர் தன்னோட பதவி எம்பிங்கிற பதவியோ இல்லை எம்எல்ஏங்கிற பதவி, இங்கே வந்து எம்பி பாராளுமன்ற உறுப்பினர், அந்த பதவியை இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா தன்னிச்சையாக கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறது. தானே அதாவது வாலண்டியர்லி கிவ்ஸ் அப் மெம்பர்ஷிப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது கிடையாது, இது ரீசனாக சொல்ல முடியாது. ஏன்னா பதவி போகிற அளவுக்கு பிரச்சனை இது கிடையாது. அடுத்து 2வது, தனது கட்சியின் கட்டளைக்கு விரோதமாக பாராளுமன்றத்தில் ஓட்டு போடும்போது அல்லது போடாமல் இருந்தால், இது வேணால் சொல்லலாம். அடுத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டா, இதுவும் சொல்ல முடியாது. தான் ஜெயித்த கட்சியை விட்டுட்டு வேறு ஒரு அரசியல் கட்சியில் சேரும்போது, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 4th பாயிண்ட் தான் இதுக்கு மேஜரான ஆன்சர். எந்த ரீசனால் பதவி இழப்பாங்கன்னா 4th பாயிண்ட் கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி தன்னிச்சையாக கட்சி உறுப்பினர் பதவியிலேருந்து 1வது நம்ம சொல்லவே முடியாது. அப்போ 2, 3, 4 அதுதான் நம்ம வந்து சொல்லணும். 1, 2, 3, 4 1வது ஆன்சராக வராது. ஏன்னா தானே கட்சியோட உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டா
அதுக்கும் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போது தன்னோட கட்சி இப்போ வந்து கட்சியோட ஒவ்வொரு கட்சியும் கொறடா விப் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, WHIP விப் அப்படின்னு ஒன்று. அவங்கள தான் கட்சி கொறடான்னு சொல்லுவாங்க. இந்த கொறடா வந்து ஒவ்வொரு கட்சியோட லீடர் அவங்க தான். அவங்க சொல்கிறத தான் அவங்க கேட்கணும். இந்த மாதிரி தான் நீ பண்ணணும்னா இதை தான் பண்ணணும், அதை மாற்றி செஞ்சால் அவங்கள கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இது செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வரும். அடுத்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டால் அது வேணால் நம்மளால் சொல்ல முடியும். கரெக்டாக? அப்போது 2, 3 and 4 அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நானா சாஹிப் ரெண்டும் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நானா சாஹிப் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இவர் நானா சாஹிப்புங்கிறவர் எங்கே இருந்தவர்னா 1857 கிரேட் ரிபெலியனில் இருந்தவர் தான் இந்த நானா சாஹிப். அவருக்கும் வங்க பிரிவினைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. மேட்ச் இட்டா? ஓகே. நானா சாஹிப் இங்கே கீழே இருக்குது, 4th ஆப்ஷன். வேலூர் ரிபெலியன் அது வந்து பார்த்திங்கன்னா 1806 கர்சன் பிரபு வங்க பிரிவினை. இந்த ஆப்ஷன் இந்திய சுதந்திர 1947, இது உங்களுக்கே தெரியும், ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம். The first state in India to introduce insurance scheme for state government employees was. இன்சூரன்ஸ் ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணது. இந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் தமிழ்நாடு தான் வரும், செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். பாண்டியர்களோட ஆட்சியை காவேரி வரை பரப்பி அதனை ஒருங்கிணைத்த மன்னர். பாண்டியர்களுடைய ஆட்சி. த பாண்டியன் கிங் who consolidated and expanded the Pandya kingdom up to காவேரி. காவேரி வரைக்கும்னா சுந்தர பாண்டியன், கடுங்கோன். இவர் வந்து மீட்டெடுத்தவர். பாண்டியர்களோட ஆட்சியை மீட்டெடுத்தவர் தான் யாருன்னா கடுங்கோன். பிற்கால பாண்டியர்களோட ஆட்சி, லேட்டர் பாண்டியாஸோட ஆட்சியை மீட்டெடுத்தவர் கடுங்கோன். இதை வந்து காவிரி வரைக்கும் இது பண்ணவர் யாருன்னா சுந்தர பாண்டியன். அவரோட ஆட்சி தான் வந்து சிறந்த ஆட்சின்னு சொல்லுவாங்க பிற்கால பாண்டியர்கள்லையே. கூன் பாண்டியன்லாம் வந்து கிடையாது இந்த இடத்துல, அவங்கெல்லாம் முன்னாடியே வந்துடுவாங்க. அடுத்தது முற்கால பாண்டியரில் வந்துடுவாங்க. அடுத்து வலிமை மிக்க கப்பற்படை வைத்திருந்த சோழ அரசர் யாருன்னா ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரா 1 அவர் தான் வந்து கப்பற்படையை வச்சுருந்தார். அதனால தான் அவர் வந்து கடாரம் வரைக்கும் போய் சண்டை போட்டிருப்பார். லைக் கடாரம்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு பார்ட்டோட பேர் தான் கடாரம். அங்கே வரைக்கும் போய் வின் பண்ணிட்டு வந்திருப்பார். அப்போது அதனால தான் அவருக்கு கடாரம் கொண்டானுங்கிற ஒரு பேரே வந்திருக்கும். அதே மாதிரி இலங்கை வரைக்கும் போய் வின் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி கப்பல் படை அப்படின்னாலே அது முதலாம் ராஜேந்திரா 1. இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் தேசிய அவசர நிலை பிரகடனத்தை எப்போ கொண்டு வந்துச்சு அப்படின்னா 1975 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும், உள்நாட்டு உருக்குலைவு அப்படின்னு ஒன்று. இதை பற்றி நம்ம எங்கன்னா எமர்ஜென்சிங்கிற டாபிக் கீழே பார்ப்போம். பார்ட் 18க்கு கீழே எமர்ஜென்சிங்கிற கான்செப்ட்டுக்கு கீழே நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நேஷ்னல், ஸ்டேட்டு, ஃபினான்ஸு. அதில் வந்து நேஷ்னல் மொத்தம் 3 டைம் போட்டிருக்காங்க. அந்த 3 டைமில் 1975 மட்டும் இன்டர்னல் அந்த டிஸ்டர்பன்ஸ், அதாவது உள்நாட்டு உருக்குலைவுனால உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ரெண்டுமே வந்து சீனா கூட ஒன்று, பாகிஸ்தான் கூட ஒன்று, 2 வார். 1971, 1961 அந்த பீரியட் ஃபுல்லாகவே சீனா அண்ட் இந்தியா வார் அது கன்சிடர் பண்ணுவாங்க. இது மட்டும்தான் உள்நாட்டுக்குள்ளேயே நடந்த பிரச்சனை. இந்திரா காந்தி அம்மா பீரியடில் நடந்திருக்கும். இந்திரா காந்தி அம்மாலே 1969 வராது நமக்கு, 1970s தான் அவங்களோடது வரும். 77 அவங்க இருக்க மாட்டாங்க, 76 இயர் தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ராஜீவ் காந்தி அவர் வந்துடுவார். சாரி, ராஜீவ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ salient feature ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? சொல்லுங்கள் பார்ப்போம். எது salient feature இல்லைன்னு கேட்குறாங்க. டிபிஎஸ்பி ஒன் ஆஃப் த salient feature, கன்ஃபார்ம் கரெக்டு. அடுத்தது ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று செக்யுலரிசம். அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இதில் எது salient feature இல்லைன்னு கேட்குறாங்க, எதை சொல்லலாம்? டிபிஎஸ்பிங்கிறது ஒன் ஆஃப் த salient feature கண்டிப்பாக. நெகிலும் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். ஃப்ளெக்சிபிள் அண்டு ரிஜிட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள். செக்யுலரிசம் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது salient featureக்கு கீழே நம்ம கிடையாது. செக்யுலரிசம்ங்கிறது salient featureன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது அதோடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு வரும்போது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. இந்த பாயிண்ட் மட்டும் இருக்கட்டும், நம்ம அதை பார்ப்போம். ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஒரு செல்லில் உட்கருவை தவிர வேறு எந்த நுண்ணுறுப்பில் டிஎன்ஏ இருக்கும்? சயின்ஸா? விச் ஆர்கான் இன் தி செல் அதர் தேன் நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் டிஎன்ஏ? சயின்ஸு. அடுத்தது
இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த கேஸ் வந்து அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. 78% இருக்கும் அந்த கேஸ் தான். யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். அட்மாஸ்பியரில் 78% இருக்கும். அது எந்த கேஸ் அது? எனிஒன்? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.